நான் ஃபியூ டேஸ் பேக் கோல்டு வாங்கினேன். ஆனா பிசிக்கல் கோல்டா இல்ல. நம் ஊர் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸும் இல்ல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல டைரக்டா SGLN பை பண்ணிருக்கிறேன். என்னோட போர்ட்ஃபோலியோல கோல்ட் அலோகேஷன் டார்கெட் 15%. ரீசன்ட் மார்க்கெட் டிராப்ஸ்னால என்னோட ஆக்சுவல் அலோகேஷன் டார்கெட்டை விட கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இந்த 15% ரீச் ஆகுறதுக்கு 100 கோல்ட் யூனிட்ஸ் தேவைன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 25% கோல்டை நான் பை பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணிருக்கிறேன். நெக்ஸ்ட் 25% கோல்ட் இந்த கீ சப்போர்ட் லெவல்ஸை ஹிட் ஆகுற போது தான் பை பண்ணுவேன். நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்கோ, பேப்பர் கோல்டு வாங்காதீங்க தான் சொல்றாங்க. ஃபிசிக்கல் கோல்டு தான் ரியல் மணி. பேப்பர் கோல்டு ரூல்ஸ் கவர்மெண்ட் எப்போ வேணாலும் மாத்தலாம். ஃபேக்ட் தான். இப்போ ரீசெண்டா நடந்த செகண்டரி மார்க்கெட்ல வாங்கின SGB மேல டாக்ஸ் ரூல்ஸை சடனா கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணாங்க. நான் இந்த ரிஸ்கை அக்செப்ட் பண்றேன். ஆனா அதுக்காக பேப்பர் கோல்டு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாம பேப்பர் கோல்டோட ரிஸ்க் குளோபல் கோல்டு ஹோல்டிங்ஸ் மூலமா நம்ம எப்படி கம்மி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ரக்ஷா, நீங்க பார்த்து நிற்குது ஃபினான்ஸ் வித் ரக்ஷா. கோல்ட் லாங் டேர்ம்ல ஏன் எப்பவுமே மேலே போகும்? இதுக்கு பிரைமரியா 2 ரீசன்ஸ் இருக்கு. ரீசன் 1, இன்ஃப்ளேஷன் அண்ட் லிமிடெட் சப்ளை. இது புரியறதுக்கு ஃபியட் கரன்சிஸ் என்னன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற மணி தான் ஃபியட் கரன்சிஸ் லைக் INR, USD, யூரோஸ். இந்த கரன்சிஸுக்கு வேல்யூ இருக்கிறது கவர்மெண்ட் மேல மக்கள் வச்சிருக்கிற ட்ரஸ்ட்னால தான். ஆனா கவர்மெண்ட் அதோட எக்கனாமியை சப்போர்ட் பண்றதுக்கு மணியை அதிகமா பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன்னா என்ன? இன்னைக்கு 100 ருபீஸுக்கு வாங்குற பொருள் சில வருஷம் கழிச்சு அதே 100 ருபீஸுக்கு வாங்காம போலாம். இத்ததான் பர்ச்சேசிங் பவர் கம்மி ஆகுறதுன்னு சொல்றோம். கேஷோட வேல்யூ இப்படியே குறைஞ்சுனே போய் நின்றா மக்களோட வெல்த்தை ப்ரிசர்வ் பண்றதுக்கு கோல்டு மாதிரி அசெட்டுக்கு மூவ் ஆவாங்க. கோல்டோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? கோல்டை நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு லிமிடெட் சப்ளை. அதனால தான் அது ரியல் மணின்னு சொல்றோம். சப்ளை பெருசா இன்க்ரீஸ் ஆகாம ஸ்டேபிளா இருக்கும். ஆனா டிமாண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தா கோல்டோட வேல்யூ லாங் டேர்ம்ல இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் 2, சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் பையிங் கோல்டு. நம்ம மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கோல்டு வாங்குறது ஒரு பக்கம். ஆனா அதை விட பெரிய ஸ்கேல்ல நிறைய கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு வாங்கி அவங்களோட ரிசர்வ்ல ஸ்டோர் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனா எதுக்கு? ஒரே ஒரு கரன்சி எஸ்பெஷலி US டாலர் மேல டிபெண்ட் ஆகாம அவங்களோட ரிசர்வை டைவர்சிஃபை பண்றதுக்கு. கோல்டுக்கு எந்த கண்ட்ரியோட ப்ராமிஸும் தேவையில்லை. அதனாலதான் அன்சர்டனிட்டிஸ்ல கோல்டை நாம ஒரு சேஃபர் ரிசர்வ் அசெட்டா பார்க்கலாம். சென்ட்ரல் பேங்க்ஸ் இவ்வளோ பெரிய அளவுக்கு கோல்டு வாங்குறப்போ மார்க்கெட்ல கோல்டோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா கோல்டோட சப்ளை நாம அவ்வளோ சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனாலதான் கோல்டோட டிமாண்ட் சப்ளைக்குன்னு அதிகமா இருக்கும்போது கோல்டோட வேல்யூ லாங் டேர்ம்ல இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிசிக்கல் கோல்டை ப்ரிஃபர் பண்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இந்த லாஜிக் எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட போர்ட்ஃபோலியோல கோல்டோட வேல்யூ ஆல்ரெடி ரொம்ப பெருசா இருந்தா சே 50 lakhs or more, அப்போ இந்த லிக்விட் போர்ஷன்ல இருந்து கொஞ்சம் பிசிக்கல் கோல்டா வைக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா என்னோட போர்ட்ஃபோலியோல டோட்டல் டார்கெட் கோல்டுக்கு 15% தான். இந்த 15%ஓட வேல்யூ இப்போதைக்கு 50 lakhsக்குன்னு கம்மி. ஸோ பிசிக்கல் கோல்டா வைக்கிற பதிலா நான் கோல்ட் ETFs மாதிரி ஆப்ஷன்ஸை ப்ரிஃபர் பண்றேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் இந்த கவுண்ட்ல
நான் ஃபேமிலியோட ஜுவல்லரி கணக்கில் எடுத்துனில்ல. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் இல்லை. ஏன்னா கோல்டோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி நான் செல் பண்ண முடியாது. இது ஒரு பர்சனல் யூஸ் அசெட். ஃபிசிக்கல் கோல்ட் ஹோல்ட் பண்ணுறதுலையும் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஹவுஸ் லாக்கர்ஸில் சேஃபாக இருக்காது. தெஃப்ட் ரிஸ்க், ஃபயர் ரிஸ்க், இன்சூரன்சஸ் ஹெட்ஏக்ஸ் ரொம்ப ஹை. செகண்ட், பேங்க் லாக்கர்ஸில் சேஃபான்னு பார்த்தா இதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. பேங்க்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அது உள்ள இருக்கிற கோல்டு மேலே இன்சூரன்ஸ் கேரண்டி பேங்க் ரூல்ஸ்ல கிடையாது. லாக்கர் அக்ரிமெண்ட்ல அந்த ஃபைன் பிரிண்ட்டை நீங்க ரீட் பண்ணி பார்த்தா பேங்கோட லாக்கர் தெஃப்ட் ஆனா பேங்க் உங்களுக்கு ஒரு லீகலா ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் ஓஃப் பண்றாங்க. அது உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸோட வேல்யூ மேலே கிடையாது. ஸோ என்னோட அப்ரோச் என்னன்னா, என் போர்ட்ஃபோலியோவில் அந்த 15% கோல்டோட வேல்யூ ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ரீச் ஆனால் சே 50 lakhs ஆர் மோர், அப்போது இந்த லிக்விட் போர்ஷன்லேருந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணி அதை துபாய் மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் லொக்கேஷன்ஸில் ப்ரொஃபஷனல் வால்ட் சிஸ்டம்ஸ் மூலமாக செக்யூர் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். ஃபிசிக்கல் கோல்ட் நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுறதுனால பேப்பர் கோல்ட் ஹோல்டிங்ஸில் இருக்கிற சிங்கிள் கண்ட்ரி ரெகுலேட்டரி ரிஸ்க்கை நான் எப்படி டேக்கிள் பண்ணுறேன்? நான் ஒரே கவர்மெண்ட் இல்லை சிங்கிள் ஜூரிடிக்ஷனை கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். என் கேபிட்டல் குளோபல் லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் 6 point செக் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறேன். நான் வாங்குகிற எல்லா கோல்ட் இடிஎஃப்ஸும் இந்த 6 points சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாயிண்ட் 1, ஃபிசிக்கல் பேக்கிங். அந்த இடிஎஃப் ஆக்சுவல் ஃபிசிக்கல் கோல்ட் பேக்ட் அசெட்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்கல் கோல்டை ஒரு செக்யூர் வால்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஃப்ரீக்வெண்ட் ஆடிட்ஸ் மூலமாக வெரிஃபை ஆகணும். பாயிண்ட் 2, லோ ஃபீஸ். லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸ்ட்ரிக்ட்லி அண்டர் 0.20% தான் இருக்கணும். பாயிண்ட் 3, டேக்ஸ் எஃபிஷியன்சி. இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் ரிட்டர்ன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஐர்லாண்ட் டாமிசைல் மாதிரி லோ டேக்ஸ் ரீஜன்ஸில் லிஸ்ட் ஆன இடிஎஃப்ஸை தான் ட்ராக் பண்ணுறேன். பாயிண்ட் 4, லிக்விடிட்டி. ஹை ட்ரேடிங் வால்யூம்ஸ் இருக்கணும். அப்போதான் ஜீரோ ஸ்லிப்பேஜ் ஓட ஃபாஸ்ட்டாக பை ஆர் செல் பண்ண முடியும். பாயிண்ட் 5, கரன்சி ரிஸ்க். INR டிப்ரிசியேஷன் ரிஸ்க்கை ஹெட்ஜ் பண்ண ஸ்ட்ராங்கர் கரன்சிஸ் லைக் USD, யூரோ, பவுண்ட்ஸ், ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ் டினாமினேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எக்ஸ்போஷர் வச்சிருக்கணும். பாயிண்ட் 6, வால்ட் லொகேஷன்ஸ். சேஃப் இன்டர்நேஷ்னல் லொகேஷன்ஸ் லைக் லண்டன் ஆர் ஸ்விட்சர்லாண்ட் வால்ட்ஸில் டாப் ரெப்யூட்டபிள் கஸ்டோடியன்ஸ்குள்ளோ ஸ்டோரேஜ் பேக்கிங் இருக்கணும். இந்த க்ரைட்டீரியா எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ETF iShares Physical Gold SGLN. நான் இது பற்றி சம்டைம் பேக் ஒரு டீட்டெயில்டாக பிளாக் எழுதியிருக்கிறேன். என்னோட சப்ஸ்டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பிளாக்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக இமெயில் வரும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்தியாவில் இருக்கிற பேப்பர் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேஃபான்னு கேட்டால் அப்சல்யூட்லி எஸ். அக்கார்டிங் டு ஒஃபிஷியல் RBI and SEBI regulations, நாம பை பண்ணுற டொமெஸ்டிக் கோல்ட் ETFs கம்ப்ளீட்டாக ரியல் ஃபிசிக்கல் கோல்ட் பேக்ட் சிஸ்டம்ஸ் மூலமாக ரன் ஆகுது. என்னோட லாஜிக் சிம்பிள். நான் ஒரே கண்ட்ரி ரெகுலேஷன் அத்தாரிட்டிக்குள்ளோ என் டோட்டல் கேபிட்டலை கான்சென்ட்ரேட் பண்ண விரும்பலை. அதனால தான் மல்டி கரன்சி அண்ட் மல்டி ஜூரிஸ்டிக்ஷன் அப்ரோச்சை தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஸ்விஸ் ஃப்ராங்க் எக்ஸ்போஷருக்காக கொஞ்சம் வெல்த் ZGLD, ZKB கோல்ட் ETFல ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். CHF ஒரு இன்க்ரெடிபிளி ஸ்டேபிள் அண்ட் சேஃப் ஹெவன் கரன்சி. அது பேக் பண்ணுற கோல்டு ஸ்விஸ் ஆல்பைன் வால்ட்ஸில் சேஃபாக ஸ்டோர் ஆகுது. அண்ட் மேஜர் போர்ஷன் SGLN. இதுலேருந்து நம்மளுக்கு USD அண்ட் பவுண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்குது. டொமெஸ்டிக் INR அசெட்ஸில் SGBs அண்ட் கோல்ட் பீஸில் தான் ஸ்ப்ரெட் பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட கம்ப்ளீட் கோல்ட் ஸ்ட்ராட்டஜி இதுதான். அசெட்டோட அலோகேஷன் டார்கெட் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ்டாக வச்சு
மார்க்கெட்ஸ் கரெக்ட் ஆகும்போது இதே மாதிரி ஸ்டாகர்டாக பை பண்ணுறது தான் நம்மளோட அசெட் அலோகேஷனை சேஃபாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணியிருக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் நம் ஊர்லேருந்தே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Until then, be smart with your money. வணக்கம்.